அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் பார்ட் ஆஃப் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதில் பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம். பார்ட் 2 தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இன்னும் கிளாரிட்டியாக புரியும் உங்களுக்கு, சரிங்களா? 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் நம்ம தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்கில் எந்த இடத்துலையுமே பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி கொடுக்கல. டேரெக்டாக 8th ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக இது எல்லாமே 8th ஸ்டாண்டர்டோட கண்டென்ட் இது, ஓகேவா? நம்ம ஓவராலாக பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படிங்கிறத பார்ட் 1ல் பார்த்துட்டோம். இப்போ சப்ஜெக்ட் வைஸாக, அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சின்ன ஒரு வார்த்தையில் திரும்ப ரீகால் பண்ணுறேன். என்னென்னா, நம்ம பேசுகிற ஒரு இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டை பார்ட்டாக பிரித்தோம்னா அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பேர் இருக்குது. என்னென்ன வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டை அவங்க ஒரு ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுறோம் இங்கிலீஷில் அப்படிங்கிறதான் பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நவுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெயர் சொல் இல்லையா? நவுனுங்கிறது ஒரு பேர். இப்போ ஒரு மனுஷனோட பேரும் ஒரு பொருளோட பேரும் ரெண்டுமே பேர் தான், பட் ஆனால் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும்ல, அதுக்கு தான் இத்தனை டைப்ஸ் இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், ஓகேவா? ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்கு. இது எல்லாமே பேர் தான், பட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ப்ராப்பர் நவுன்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேர் இருக்கு, காந்திஜி அப்படின்னு இருக்குன்னா இந்த பேர் தான் ப்ராப்பர் நவுன், ஒரு மனுஷனுடைய பேர், ஓகேவா? அடுத்த காமன் நவுன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தருக்கு மட்டும் அந்த பேர் இருக்காது, மொத்தமா. இப்போ பாய்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் பாய்ன்னு தான் பேர் இல்லையா? இப்போ கேர்ள்ஸ் அப்படின்னா எல்லா கேர்ள்ஸும் கேர்ள்ஸ் தான் பேர். அந்த ஒரு குரூப் ஆஃப் ஒரு ஏரியாவையே ஒரே பேரை சொல்லி அழைக்கிறது இல்லையா? காமனா அதான் நேமா இருக்கும், ஓகேவா? ஸோ காமன் நேம். அடுத்த கலெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குரூப் அல்லது ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபாதர், மதர், இந்த மாதிரி குழந்தைங்க, தாத்தா, பாட்டி எல்லாரும் இருப்பாங்க இல்லையா? இப்போ ஃபேமிலி அப்படிங்கிற வேர்டு வந்து நவுன் தான். அது என்ன நவுன்னா கலெக்டிவ் நவுன். எப்படி அது கலெக்டிவ் நவுன்னா, நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் அது உள்ளடக்கியிருக்கும் இல்லையா? ஸோ அதனால அது கலெக்டிவ் நவுன்னு சொல்றாங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னன்னா, இப்போ ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் நவுனுங்கிறது ஒரு பொருளோட பேரோ இல்லை வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேரோ கிடையாது. இது ஒரு ஐடியாலஜி. ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. நாலேஜ்னா அறிவுன்னு அர்த்தம், பட் அது நவுன் தான். அது என்ன நவுன்ல வருது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வரும். ஏன்னா அது ஒரு திடமான பொருள் இல்லை, அது ஒரு ஐடியாலஜி. ஸோ அந்த ஐடியாலஜி வர நவுன் இவங்க எப்படி சொல்றாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்றாங்க, ஓகே? அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஓகேவா? அடுத்த மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மெட்டீரியல் ஒரு கோல்டு, காப்பர், இதோட பேர் என்ன அப்படின்னா கோல்டுன்னு சொல்லுவோம், பட் ஆனால் அது மெட்டீரியல் நவுன். அது மெட்டீரியலாக இருந்தாலும் மெட்டீரியல் நவுன், அவ்வளோதான். அடுத்த கவுண்டபிள், அன்கவுண்டபிள். கவுண்டபிள்னா என்ன கூடியது, அன்கவுண்டபிள்னா என்ன முடியாது, ஓகேவா? ஸோ என்ன முடிகிற பொருள் அதை பேரை சொன்னால் அது கவுண்டபிள் நவுன். என்ன முடியாத பேரை சொல்கிறோம் அப்படின்னா அது அன்கவுண்டபிள் நவுன், அவ்வளோதான். ஸோ நவுனோட ப்ராப்பராக எல்லா டைப்ஸும் பார்த்தாச்சு, ஓகேவா? அடுத்த ப்ரோனவுன்னா என்ன? ப்ரோனவுன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நவுனை திரும்பி யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு வேர்டு தான் ப்ரோனவுன். ஹி, ஷி, இட்டு, ஓகேவா? திரும்ப ஒரே வார்த்தையை பேரை அடிக்கடி யூஸ் பண்ணவே கூடாது இல்லையா? திரும்ப அந்த நவுனோட ரெப்புடேஷனை அவாய்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுற வேர்டு தான் ப்ரோனவுன். இது என்னென்ன பொசிஷன்ல வரும்னா, சப்ஜெக்டுக்கும் வரலாம், ஆப்ஜெக்டுக்கும் வரலாம். சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் ஒன்று இருக்கு, ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் ஒன்று இருக்கு, பொசசிவ் ப்ரோனவுன் இருக்கு. சப்ஜெக்டிவ்னா நமக்கு தெரியும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இந்த மாதிரி பிரிக்கலாம் சிங்குலர் ப்ளூரல். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நம்ம சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா? சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இது தெளிவாக உங்களுக்கு புரியும். அந்த சப்ஜெக்ட்ல வர்ற ஏரியாவை முழுக்கவும் என்ன செய்ய முடியும், நம்ம ப்ரோனவுன் மாற்ற முடியும். அப்ஜெக்டிவ்லையும் ஃபுல்லாக ப்ரோனவுன் மாற்ற முடியும். பொசசிவ்ங்கிறதும் நம்மளையே தான் திருப்பி தேர்ட் பர்சன்ல வரும், ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே மாற்ற முடியும். இது ஓவராலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் தேவையில்லை. டைரக்டா அவன், அவள், அது, இது, அவங்க, இவங்க அப்படி எதை மென்ஷன் பண்ணாலும் அது வந்து ப்ரோனவுன் தான். டேரக்டா நவுனை யூஸ் பண்றதுக்கு பதிலாக எந்த டைப்பாக வேணா இருக்கட்டும், சப்ஜெக்டிவா இருக்கட்டும், அப்ஜெக்டிவா இருக்கட்டும், பாசிட்டிவ், அதை கூட நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்க இங்கிலீஷ் பேசும்போது அதை அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பேரை சொல்லாம அவங்க, இவங்க, அது, இது அப்படின்னு எதை நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னாலும் அது எல்லாமே ப்ரோனவுன் தான், ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ப், மெயின் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப்னு வெர்பை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். வெர்புனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு செயல். இதை மெயின் வேர்ப்னு சொல்லலாம், இல்லை ரூட் வேர்ப்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம்.
இந்த மெயின் வேர்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைரக்டா நம்ம செய்யற செயல். ரைட்டிங், டான்சிங், இந்த மாதிரி டைரக்டாவே நம்ம செய்யற செயல். இந்த ஆக்சிலரிங்கிறது என்ன அப்படின்னா டென்ஸை குறிக்கிற ஒரு வேர்ட். ஆக்சிலரிங்கிறது என்ன? டென்ஸ். இஸ், வாஸ், இதுதான் ஆக்சிலரி வெர்பு. இதுவும் வெர்பு தான், இஸ் வாஸும். ஆனா இது என்ன? டைரக்டா செயல் கிடையாது. ஸ்டேட் பார்ட் 1 நம்ம சொல்லியிருப்பேன். ஸ்டேட் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருப்பேன். நம்ம என்ன ஸ்டேட்ல இருக்கோம், பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, அதை குறிக்கிற வேர்டு இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்சிலரி வெர்புன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வெர்பை 2 விதமா பிரிக்கலாம், மெயின், ஆக்சிலரி. ஓகேவா? அடுத்த அட்வர்ப். அட்வர்ப்னா நான் ஏற்கனவே இன்னும் தெளிவா சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோல. வெர்பை டிஃபைன் பண்றதா அட்வர்ப், நவுனை டிஃபைன் பண்றதா அட்ஜெக்டிவ். கரெக்டா? ஃபர்ஸ்ட் அட்வர்ப். அட்வர்ப்ல பெருசா டைப்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஆனா இதை எப்படி டிஃபைன் பண்ற வேர்ட் அப்படின்னா, இப்போ வெர்புனா ஒரு செயல் இருக்கு, அந்த செயலுக்கு முன்னாடி மட்டும்தான், அதாவது வெர்புக்கு முன்னாடி மட்டும்தான் அட்வர்ப் வரும், நவுனுக்கு முன்னாடி மட்டும் தான் அட்ஜெக்டிவ் வரும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி நம்ம க்ளூ மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வெர்பு ஃபாஸ்ட் ரைட்டிங், ரைட்டிங்கிறது வெர்பு. ரைட்டிங்க்கு முன்னாடி ஃபாஸ்ட், ஸ்லோ அப்படின்னு ஒரு வேர்டு வருது. அந்த ஃபாஸ்ட் ஸ்லோ தான் என்ன? அட்வர்ப்னு அர்த்தம். அந்த செயல் எப்படி நடந்துச்சு, என்ன விதமா நடக்குதுன்னு அது திரும்ப டிஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா அது பேர் தான் அட்வர்ப். இந்த வேர்டு மேக்ஸிமம் எப்படி இருக்கும்? எல்வை சேர்ந்திருக்கும். அட்வர்போட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்? எல்லா வேர்டுக்கும் எல்வை சேர்ந்திருக்குமா? இல்ல, மேக்ஸிமம் வேர்ட்ஸ்க்கு எல்வை சேர்ந்திருக்கும். ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி. ஓகேவா? ஓகே. அடுத்த அட்ஜெக்டிவ். இப்போதான் சொல்லி முடிச்சேன். அட்ஜெக்டிவ்ங்கிறது என்ன? நவுனை டிஸ்கிரைப் பண்றதா அட்ஜெக்டிவ். இதை எப்படியெல்லாம் டைப்ஸ் இருக்குன்னா குவாலிட்டி, குவான்டிட்டி, நம்பர், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இத்தனை டைப்ஸ்ல அட்ஜெக்டிவை பிரிக்க முடியும். எல்லாமே நவுன் தான். இப்போ ஒரு நவுன் ஒரு பேர் இருக்கு, அதோட குவாலிட்டியை பத்தி அட்ஜெக்டிவால பேச முடியும், அதோட அளவை பத்தி பேச முடியும், அது எத்தனை நம்பர்னு பேச முடியும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறதுனா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது, திஸ் லேடி, அந்த மாதிரி. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் இவங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த நவுனை சொல்றது டெமான்ஸ்ட்ரேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு கேள்வி வாக்கியம் தான். வாட், வேர், எப்படி, அந்த நவுனை நோக்கி இந்த வார்த்தைகள் பயன்படுத்த முடியும். அப்ப இந்த டைப்ஸ் எல்லாமே நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்த முடியும். அதனாலதான் இது அட்ஜெக்டிவ் ஃபார்மாவே கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கன்ஜெக்ஷன் வேர்டை பொறுத்த வரைக்கும் அது 2 வேர்டையோ அல்லது 2 ஃப்ரேஸையோ 2 கிளாஸையோ சேர்க்கிற வேர்டு, அவ்வளவுதான். அண்டு, பட்டு, இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல, காம்பவுண்ட்ல சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் ஒரு இருக்கும். அந்த காம்பவுண்ட் வேர்ட்ல மேக்ஸிமம் வேர்டு இந்த கன்ஜெக்ஷன்லாம் வந்துடும். ஓகேவா? இதுல டைப்ஸ் கிடையாது. அடுத்து இன்டர்ஜெக்ஷன்னா என்ன சொல்லுவேன்? ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் என்ன செய்யும்? அது வந்து டிஸ்பிளே பண்ணும். ஹரா, ஹோ, ஆ, இந்த வேர்ட்லாம் என்னன்னா இது ஒரு வெர்போ இதுல வந்து ஒரு நவுனோ எதுவுமே கிடையாது. இது எல்லாமே எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் இன்டர்ஜெக்ஷன். ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லணும்னா இது ஒன்னே ஒன்று என்னன்னா ஸ்ட்ராங் எமோஷனை அது டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ இதோட டைப்ஸ் ஆஃப் அதாவது பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ள இருக்க எல்லா விதமான டைப்ஸையும் முடிச்சாச்சு. இப்போ பார்ட் 2 ஓவர். இப்போ அடுத்த பார்ட் 3ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிசி சிலபஸ் வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல எப்படிலாம் கேட்கலாம்னா, ஒரு வேர்டை கொடுத்து இது நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா அப்படின்னு மேபி கேட்கலாம். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க கொஸ்டின். இன்னொன்னு, ரூட் வேர்பை நவுன் வேர்டை கொடுத்து இது அட்ஜெக்டிவ் ஃபார்ம் மாத்துங்க, அட்வர்ப் ஃபார்ம் மாத்துங்க அப்படிறதுக்கும் கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டி அதிகம். ஸோ பார்ட் 3ல ஃபுல்லா நம்ம அந்த என்ன செய்ய போறோம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, அதான் ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஓவராலா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் ஆயிருக்கும். பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, எந்த வித ஐடியாவும் இல்லாம இருந்திருக்கலாம் நீங்க. மேபி இந்த 2 வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா இதுதான் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நம்ம டைரக்டா அடுத்து என்ன பண்ண போறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஓவரால் நம்ம கிராமர் நாலேஜ் இது எல்லாமே. பட் ஆனா எக்ஸாம் பாயிண்ட், ஆனா மேபி இப்படி கொடுத்து இன்னும் டஃபா கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ் ஃபார்ம் கொடுத்து இது குவாலிட்டி அட்ஜெக்டிவா, குவான்டிட்டி அட்ஜெக்டிவா, நம்பர் அட்ஜெக்டிவா, டெமான்ஸ்ட்ரேட்டிவா, இன்ட்ராகேட்டிவா இப்படி கேட்கலாம் டைப்ஸ்ல. பட் ஆனா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் சிலபஸ் மாற்றும் போது ரொம்ப டஃபாலாம் படிச்சுட்டு போனோம். அப்போ என்ன நினச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக கேட்டுருந்தாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் மாறுது, இப்போ மாற்றுறதுக்கு முன்னாடி மாற்றுறத சொல்கிறேன். அப்போ மாறி இருந்துச்சு, ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேஸ் பண்ணோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப டஃப்பாகவே கேட்கல. அரௌண்ட் நான் ஓரளவு நல்லா படிச்சுட்டு போயிருந்தாலே 90க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும்.
ஓகேவா? அந்த மாதிரி தான். ஸோ என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா இந்த டைமும் அதே தான் கண்டிப்பாக டிஎன்பிசி பண்ணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக படிச்சுட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தான் எல்லாமே இன்டெப்த்துக்கு வரைக்கும் போய்க்கணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப டஃப்பாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி தான். ஓகேவா? இப்போ பார்ட் 3ல நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேர்ட்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இது பார்ட் 2 ஓவர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.